Assalamualaikum. Hi friends, welcome to our channel அஃபா சமையல். நம்மளோட சேனல்ல லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு தான் வந்து இன்னைக்கு நான் வந்து லாங் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒன்றும் இல்லை, இன்னைக்கு டே இன் மை லைஃப் ப்ளஸ் வந்து நான் கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கேன். அதுதான் வந்து உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். வீடியோக்குள்ளே போகலாமா? நான் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நம்ம வீட்டுக்கிட்டலாம் வந்து இந்த எதிர்த்தாலும் 160 180 100 அப்படின்னு போடுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து ஒரு கடையில் தான் இதெல்லாம் வாங்கியிருக்கேன். பட் இந்த ப்ரைஸுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப குவாலிட்டியாகவே இருக்குது. இது நம்ம டிமார்ட்லலாம் பார்த்துருப்போம், இதே மாதிரி தான் 199 200 சம்திங் அப்படி இருக்கும் இல்லையா. இது ஃபுல்லாகவே வந்து நான் 160 ருப்பீஸ்க்கு வந்து வாங்கியிருக்கேன். இந்த பவுல் வந்து என்னோட சிஸ்டர் வந்து என்னோட பொண்ணுக்கு வந்து கிஃப்ட் பண்ணாது. இது வந்து ஒரு 100 ருபீஸ் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த பிளேட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த வீடியோஸ்க்கெல்லாம் வந்து நம்ம டெக்கரேட் பண்ணுவோம் இல்லையா, பிளேட்டிங்லாம் பண்ணுவோம்ல, அதுக்காகவே நான் இந்த பிளேட்டிங் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து 162 பிளேட்ஸ் வந்து 160, குவாலிட்டியும் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இது பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இதில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே வந்து நான் வாஷ் பண்ணிவிட்டு இதில் வந்து 2 பாட்டிலில் வந்து நட்ஸ் போட்டு வச்சுட்டு மீதி 2ல் வந்து இந்த பருப்பும் வந்து குழம்பு மிளகாத்தூளும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அது உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்தது நான் இந்த இண்டிபெண்டன்ஸ் டேக்கு வந்து நான் ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். இந்த பிஜியான் 25 லிட்டர்ஸ். இது ஆல்ரெடி என்னோட சிஸ்டர் வீட்டில் இருக்குது. ஸோ அவங்க வந்து ரிவ்யூஸ்லாம் சொன்ன அப்புறமா எனக்கும் வந்து சரி வாங்கலாம், நம்ம பேக்கிங்லாம் பண்ணுறோம், வீட்டுக்கு அளவுக்கு பண்ணுறோம். ஸோ வந்து என்கிட்ட ஏர் ஃப்ரையர் இருக்குது. அதில் வந்து நிறைய டைம் வந்து ஒரு 4 and 5 பேட்சஸ் வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து அதனாலேயே வந்து நான் இது வாங்கியிருக்கேன் அஃபோர்டபுள் ரேஞ்சில். எனக்கு வந்து 2800 ருபீஸ்க்கு வந்து கிடச்சிச்சு. இந்த ஃப்ளிப்கார்ட்டில் இருந்து இந்த சூப்பர் காயின்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா எனக்கு 2800 ருபீஸ்க்கு கிடச்சிது. இதில் வந்து இது கூடயே வந்து நம்மளுக்கு இந்த பேக்கிங் ட்ரே, கிரில் ட்ரே, அப்புறமா இந்த சூடாக இருக்கிறதுக்காக நம்ம எடுத்து பிடிக்கிற மாதிரி ஒரு ஹேண்டலு, நம்ம தந்தூரிலாம் செய்வோம்ல, அதுக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து இது எப்படி யூஸ் ஆகுதான்னு பார்க்க போகிறோம். ஸோ வந்துச்சு, நம்ம ப்ராடக்ட் வந்து செக் அவுட் பண்ணி பார்ப்போம் இல்லையா எப்படி இருக்குன்னு. அதுக்கு வந்து நான் நிறைய வீடியோஸ் பார்த்தேன். நிறைய பேர் இந்த டெம்பரேச்சர்லாம் வந்து நிறைய வீடியோஸ் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி, சரி நம்மளே வந்து 2-3 வீடியோ பார்த்து அதில் நம்ம புரிஞ்சிருப்போம் இல்லையா, அதை வச்சு நானே பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஓவனை வந்து ப்ரீஹீட் பண்ணிடலாம். 230 டிகிரியில் வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து ப்ரீஹீட் பண்ணிவிட்டேன். இன்றைக்கி வந்து நான் ராகி கப் கேக் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து இந்த வீடியோஸ் வந்து ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸில் கொடுத்துருக்கேன். இன்றைக்கி ஒரு சும்மா ஒரு கிளாஸ் மாதிரி பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 முட்டை ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்பூன் வந்து வெனிலா எசன்ஸ். இப்போ வந்து இதில் வந்து 1/2 கப் வந்து நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். 3 ஸ்பூன் வந்து கொக்கோ பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 கப் பால், 1/2 கப் வந்து எண்ணெய், இதை ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு இதிலே வந்து 1/4 ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா, 1/4 ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூன் வந்து உப்பு, இது எல்லாமே வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும். இதுக்கப்புறம் நான் ராகி மாவு எடுத்திருக்கேன். ராகி மாவு வந்து 1/2 கப் ஆட் பண்ணுறேன். நீங்கள் 1 கப் ராகி மாவு ஆட் பண்ணிவிட்டு 1/2 கப் வந்து ஓட்ஸ் பவுடர் இல்லைனா வந்து கோதுமை மாவு பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1/2 கப் கரெக்டாக வந்து ராகி மாவு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து ஒரு 40 செகண்ட் வந்து பிளெண்ட் பண்ணால் போதும். ரொம்ப ஈஸியான ராகி சாக்லேட் கேக் வந்து நம்ம வீட்லேயே செஞ்சிடலாம். இது வந்து நான் அடிக்கடி செய்கிறது. சொல்லப்போனால் எங்களோட வீட்டில் வந்து இது ஆல் டைம் ஃபேவரட் கூட சொல்லலாம். இது செஞ்ச உடனே இன்னைக்கே காலியாயிடும் அந்த மாதிரி. இப்போ வந்து நான் பேக்கிங் ட்ரே எடுத்து அதில் வந்து இந்த கப்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து கரெக்டாக வந்து 12 கப் வந்து ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு 6 கப் வச்சேன். அதுக்கப்புறமா இடம் இருக்கிறதால திருப்பியும் வந்து ஒரு 4 கப் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். மொத்தமாக வந்து 12 வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பாதி தான் ஆட் பண்ணணும், ஏன்னா வந்து இது வந்து பொங்கி வரும் இல்லையா, அதனால் நம்ம வந்து ஒரு 1/2 கப் இல்லைன்னா 3/4 கப் வந்து ஆட் பண்ணால் போதும். இதில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நட்ஸோ இல்லை இந்த சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த சாக்கோ சிப்ஸ் வந்து ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஓவன் வந்து ப்ரீ ஹீட்டும் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஓவனுக்குள்ளே இதை வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். இது வந்து ஹேண்டில் வந்து சூடாக இருக்கும். ஸோ ஒரு துணியை வச்சு நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு ட்ரே வந்து இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு இது 230 டிகிரிலேயே வந்து நான் 18 நிமிஷம் வந்து வைக்கிறேன். கரெக்டாக பேக். ஃபஸ்ட்டு வந்து நான் 10 நிமிஷம் வச்சேன், எனக்கு வந்து பேக் ஆகலை. பின்னும் வந்து ஒரு 8 நிமிஷம் வச்சேன். அதுக்கப்புறமா வந்து கரெக்டாக 2 டிகிரி செல்சியஸில் வந்து 18 நிமிஷத்தில் வந்து நம்மளுக்கு வந்து இந்த கப் கேக் வந்து ரெடி ஆயிடும். இதே நான் வந்து ஏர் ஃப்ரையரில் பேக் பண்ணும்போது நான் 195 டிகிரியில் வந்து 15 மினிட்ஸ் வைப்பேன். ஒரு 3லேருந்து 4 ரவுண்ட் வைப்பேன்.
கிட்டத்தட்ட வந்து ஒரு 45 to 1 ஹவர் ஆகும். இதுல வந்து எனக்கு ஒரு ப 18 நிமிஷத்துல வந்து கப் கேக் வந்து ரெடி ஆயிருச்சு. நமக்கு வந்து இதுல வந்து டைம் சேவிங்கும் நல்லா ஆகுது. நம்ம ஒரே பேட்ச்ல வந்து செஞ்சும் முடிச்சிடலாம். இப்ப வந்து நான் அந்த கப் கேக் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். சரியான சாஃப்ட், ரொம்ப சூப்பராவே இருக்கும். நான் சொன்ன அளவுல பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்ட்டான அந்த ஸ்ட்ரக்சரு, அந்த ஷேப் எல்லாமே கரெக்ட்டா வரும். கண்டிப்பா இதே மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஃபியூச்சர்ல இன்னும் நெறைய ரெசிபீஸ் வந்து நான் ஓவன்ல பண்றது உங்க கூட ஷேர் பண்ண போறேன். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. சப்போஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் பண்றேன். நீங்க வந்து கண்டிப்பா உங்களுக்கு தேவைன்னா வந்து செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.